கொடுத்தருள். வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள். அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள். அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நமது அருளும் பாக்கியமும் நிறைந்த இந்த சிறப்பான கல்லூரியுடைய இஸ்லிமா ஆன்மீக நிகழ்வு துவக்கமாக அல்லாஹ் இங்கே இருக்கும் எல்லோரையும் உலமாக்கள் உட்பட சிறப்பான நம்முடைய பள்ளியின் தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அத்தனை பேர்களும் இதற்கு பாடுபடுகிற சிறப்பான இளைஞர்கள் நம்முடைய புரிந்துகள் எல்லோரையும் அல்லாஹ் செய்வார். ஒரு மிகப்பெரிய தியாகம், பல நாட்களின் உழைப்பாக கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இஸ்லிமாவின் தேதி அறிவிக்கப்பட்டு மிக சிறப்பான ஏற்பாடுகளை இரவு பகலாக நம்முடைய நிர்வாகம், சங்கை மிக்க நமது பள்ளியின் இமாம் மற்றும் அவர்களோடு தோல் கொடுத்திருக்கிற உலமாக்கள், சங்கை மிக்க இளைஞர்கள், இங்கே பையத்து பெற்ற முரீதுகளினுடைய தியாகங்களால் இன்று இது துவக்கமாகிறது. சங்கை மிக்கவர்களை, நம்முடைய ஆன்மீக இஸ்லிமாவினுடைய நோக்கமே ஒவ்வொரு மனிதனின் இதய துடிப்பிலும் அல்லாஹ்வின் நினைவை கொண்டு தரிப்படுத்துவார். அவர் நினைவு இல்லாத நேரத்தை அல்லாஹ் பாதுகாக்கும் வழியில் ஆக்கிக் கொள்வார். வேற ஒன்று நோக்கம் இல்லை. பல்வேறு மாநாடுகள் நடக்கும், இஸ்லிமாக்கள் நடக்கும். ஆன்மீக இஸ்லிமா என்பது தரீகாக்களின் வழியே. இது முழுக்க முழுக்க இந்த ஷேகுமார்களினுடைய தொடரை பார்த்தால் வல்லநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபிகளை உருவாக்கினார்களோ, அவர்களின் இதயத்தில் அல்லாஹ்வின் நினைவை கொண்டு கரிபடுத்தினார்களோ, அதே போல் இன்ப சூழலிலும் அவர்கள் ரப்பை மறக்கவில்லை, துன்பமான நிலையிலும் ரப்பை மறக்கவில்லை. துன்பத்தை கொண்டு ஒருவர் வரும்போதும் அவன் நினைவின் பக்கமே ஸல்லல்லாஹு திரும்பினார். ஒருவர் வந்து சொன்னால், நான் நஷ்டமா போனேன் என்றார், நான் நஷ்டமாகி விட்டேன், என் பொருளாதாரம் சரிந்து விட்டது, நான் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்து நின்றேனோ அத்தனையும் இன்று காணாக்கி வந்திருக்கிறேன் என்றார். உங்கள் மனதில் நீங்கள் பதிய வைக்கணும். வரும் தோழர்களை, இன்பத்தை சொல்லும் தோழர்களை, துன்பத்தை தனக்கு இருப்பதை ரசூலிடத்தில் கண்ணீரோடு வந்து சொல்பவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நினைவின் பக்கமே திருப்பி வச்சான். வேறு இதுக்கு தீர்வே கிடையாது. கொஞ்சம் அப்படி செய்தா நல்லா இருக்கும், இப்படி செய்தா நல்லா இருக்கும், அந்த வழிகளை காட்டல் அல்லாஹ் பக்கம் திரும்புறான். அப்படியா? பொருள் எதிர்பார்த்தா, நம் வியாபாரம், தொழில் எல்லாம் முடங்கி செயல் இழந்து விட்டேன், இன்றைக்கு நெருக்கடியாக நிற்கிறேன். காத்தமுன் நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுனா சொல்லி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆயிரம் இழப்புகள் வரட்டும், வியாபாரம் நஷ்டமாகி விட்டது, தொழில் முடங்கி விட்டது, நான் இன்றைக்கு நடுத்தரவில் நிற்கிறேன், ஒன்றுமே இல்லை, இப்படி வா நீ, அவனை புகழ்ந்து பழகிவிடு. 2 விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவனுடைய புகழ்ச்சி உன்னிடத்தில் இருக்க வேண்டும், இந்த நிலையிலும் அவனை நீ புகழ வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். உன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீ சொல், சுபுகின் உதயத்திற்கு முன்பாக சொல். சுபுகின் உதயத்திற்கு முன்பாக, சுபுகு உதயம் அல்லாஹ்வை ஒரு நாவு துதிபாடி துவங்கட்டும் என்றார். சுபுகின் உதயம் ஒரு நாவு அல்லாஹ்வை துதிபாடி துவங்கட்டும். எதை இழந்தாயோ அதை கொடுக்கப்படுவாய் என்று நான் சொல்லவில்லை, அதை விட பன்மடங்கு கொடுக்கப்படுவார். சொல் 100 தடவை சொன்னாங்க சொல்றார், எண்ணிக்கையை சேர்த்து சொல்றார். அவர் 100 தடவை அதை துவக்குவார். தஹஜ்ஜத்துக்கு பின்னாலே துவக்குவார். சுபுக்கு பின்னால், சுபு வாங்க சொன்ன பின்னால சொல்லலாம், சில பேர் அனுமதி, சில பேர் சுபுக்கு பின்னால. ஆனால் இதன் துவக்கம் ரசூல் உதயமாகட்டும், உதயத்துக்கு முன்பாக. இது சூரியன் அல்ல, சுபுகு உதயம், துலூஉல் ஃபஜ்ர், அதற்கு முன்பாக சொல். இங்கே சோதனைகளின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் தான் திருப்புற.
சோதனை வரும்போது அதுல போய் முங்கிக் கொண்டே இருப்பதா, அதுல போய் மூழ்கி கொண்டு இருப்பதா, வேற வழி இல்லை கதி இல்லை என்று சொல்வதா? வழி இருக்குதுவா, இதுக்கான வழி அல்லாஹ் தான். நம்முடைய மஜ்லிஸ் நோக்கம் எல்லாரின் உள்ளத்திலும் அல்லாஹ்வை கொண்டு நினைவூட்டி விட்டு எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் பக்கம் அவங்களை திரும்ப வச்சது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்தால் இன்ப துன்பம் ரெண்டிலும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள். அதுதான் இஸ்திமா, ஆன்மீக இஸ்திமா. கல்போ சந்தோஷமா இருக்கும். சாபாவுடைய கல்வில எப்பவும் மகிழ்ச்சி, ஒரே ஒரு கவலை தான், அம்மன் வாகிதா, என் மறுமை நல்லா இருக்கணும், அல்லாஹ் கிடைக்கும், அது மட்டும் தான் கவலை. எந்த தொழிலை, எந்த வியாபாரம், எந்த வாழ்க்கை, ஆனால் எந்த சஹாபியும் நஷ்டமாகல. கொடுத்து கொடுத்து கொடுக்க முடியாமல் பூமிக்கு கீழே புதைக்கப்பட்டிருந்தது தங்க கட்டிகள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்த்துக்கு அல்லாஹ் அவ்வளவு செழிப்பா கொடுத்தான். யார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்? ஒரு காசு இல்லாமல் மதீனா நுழைந்தவர்கள், கொஞ்ச காலம் பஜார்ல போய் பால் வியாபாரம் பண்ணவங்க. அல்லாஹ் கொடுத்த பணம் குவிந்து கிடந்தது. பாலம் பாலமாக தங்க கட்டிகள் அவர்களின் வீட்டுக்கு கீழால் இருந்தது. தோண்டி எடுத்த போது அங்கே செய்தி சொல்லப்பட்டது, வாங்குவதற்கு ஆள் இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குறார். அப்போ உங்களுடைய மனதில் பதிக்கிறேன், அவன் நினைவுக்கு நீங்கள் வந்தால் வாழ்க்கை நஷ்டமில்லை, கவலை இல்லை, சோகம் இல்லை, வீடே சொர்க்கமாகும். அதுதான் என்னுடைய ஆன்மீக இஸ்திமா. துவங்குகிறோம், முழுக்க முழுக்க பயன்படுத்த. இங்கே கிட்டத்தட்ட 5000 6000 மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அவ்வளவு மக்களுக்கான ஏற்பாடுகள் உணவு வகையில் அத்தனையும் செய்யப்பட்டிருக்கிறது. 1000 பெண்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த மஜ்லிஸ்களில் நீங்கள் நேரத்தை முழுக்க இங்கே தர வேண்டும். இங்கிருந்து நீங்க போற போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையையும் கீழே போட்டுட்டு அல்லாஹ் கல்புல தூக்கிட்டு போயிருக்கு. அல்லாஹ் தோபி செய்வானாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில நஷ்டம் நஷ்டம் சோதனை பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் வரக்கூடாது. வந்துட்டா விடுதலை. ஒவ்வொரு நாளும் சுபஹ் உதயம் உங்க இடத்துல அப்படி துவக்கட்டும். தஹஜ்ஜுத முடிச்சோட ஓதிருங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை நீங்கள் சொல்லுங்கள். வாழ்க்கையில் உங்களை யாரும் வீழ்த்த முடியாது. அல்லாஹ் சிறப்பான இந்த மஜ்லிஸின் துவக்கம் நம்முடைய அன்பு பிள்ளை கலீஃபா சங்கை மிக்க மிகச்சிறந்த நாவன்மை படைத்தவர்கள். தமிழகம் மாத்திரமல்ல, கடல் கடந்த நாடுகளிலும் பணிவும் அடக்கமும் எப்போதும் கொண்டவர்கள். நம்மிடத்திலே வயதான பின்னால் அவர்கள் அதிகமாக அந்த தொடர்பில் முங்கியவர்கள். இன்றைக்கு கடைநல்லூரினுடைய பேட்டை ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமாக சங்கை மிக்க நமது மரியாதை நிறைந்த வடகரையை சார்ந்தவர்கள் இங்கே உங்களுக்கு முன்னால் உரையாற்ற இருக்கிறார்கள். உங்க வந்திருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட இந்த தொடர்பு இருக்கிறோம். ஹலீஃபாவுடைய தொடர்புங்கிறது இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அடுத்த நிகழ்வுல நான் பேசும்போது சொல்வேன். இதுக்குள்ள நீங்க வந்து விட்டால் என்னவெல்லாம் கிடைக்கும், எவ்வளவு பெரிய இன்பம் கிடைக்கும். 100க்கு 100 அல்லாஹ்வை தவிர யாரையும் மனசுல சுமக்காத ஒரு வாழ்க்கை இங்க வச்சிருக்கோம். இதுல சிறுக்கு இல்ல, பிதாத் இல்ல, விதரத் இல்ல, இதுல பிதாத் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ் மட்டும்தான் என் வாழ்க்கை. அதான் இந்த தஸ்கியா, இதய தூய்மை, இதய அதான் நோக்கம். அதற்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் திருப்பராஜர் அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க தொடர்ந்து பேசுவாங்க.